Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 11th standard physics page number 232 waves லெசனில் இருக்கிற velocity of transverse waves in a stretched string அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். stretched அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா நீட்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி transverse waves longitudinal wavesனால் என்ன அப்படின்னு நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். transverse wavesனால் லைக் எனக்கு இந்த மாதிரி போகுது இல்லையா, ஸோ இப்படி இந்த மாதிரி போகும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாங்கிட்யூனல் வேவ்ஸ்னால் அடுத்தது ஒரு டெரிவேஷன் இருக்குது. அந்த டெரிவேஷனில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பேசிக்காக வந்து இந்த ஸ்ப்ரிங்கெலாம் இருக்குல்ல, அதெல்லாமே எப்படி இருக்கும், கம்ப்ரெஷன் ரேர் ஃப்ராக்ஷன்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு லாங்கிட்யூனல் வேவ்ஸில் வரும். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கிற வேவ்ஸ் தான் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸில் வரும். ஸோ அதனோட வெலாசிட்டியை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். Let us compute the velocity of the transverse traveling waves on a string. Okay, when a jerk is given at one end, jerkனா என்னது, இப்போ இங்கே வந்து ஹேண்டை தூக்கி இப்படி பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை தான் நம்ம வந்து ஜர்க்குன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போ ஒரு எண்டில் வந்து இந்த மாதிரி ஜர்க் கொடுக்குறாங்க அந்த ரூட்டில். இந்த வேவ் இம்பல்ஸ் வந்து ரைட் எண்டுக்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும் வித் வெலாசிட்டி v அப்படிங்கிற வெலாசிட்டியில் வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் ஹூ இஸ் அட் த ரெஸ்ட் ஃப்ளேம். ஸோ இந்த அப்சர்வர் வந்து ரெஸ்ட்டில் தான் இருப்பார். பட் இந்த கயிறு வந்து இந்த வெலாசிட்டிக்கு தகுந்த மாதிரி லைக் ஒரு பர்டிகுலர் விங்கிற வெலாசிட்டியில் அது என்னவாகும், மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டுவர்ட்ஸ் தி ரைட் சைடில் மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கன்சிடர் அன் எலமெண்ட் செக்மெண்ட் இந்த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்லேயே ஒரு சின்ன எலமெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிங் அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன எலமெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெட் A and B be the 2 points on the string at any instant of time. இப்போ ஏபி அப்படிங்கிறத 2 பாயிண்ட்னு வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபின்னு இந்த ஸ்ட்ரிங்கோட 2 பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. டிஎல் அண்ட் டிஎம் பி த லென்த் அண்ட் த மாஸ் ஆஃப் த எலமெண்டல் ஸ்ட்ரிங். அந்த எலமெண்டல் ஸ்ட்ரிங்கில் இந்த குட்டி ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து டிஎல்னும் இந்த குட்டி ஸ்ட்ரிங்கோட மாஸை வந்து டிஎம்னும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து டோட்டல் லென்த்தை வந்து நம்ம எல்லுன்னு கன்சிடர் பண்ணுவோம், ஃபுல் மாஸை வந்து எம்முன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுவே வந்து சின்னதாக வரும்போது டிஎல்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பை த டெஃபினேஷன் ஆஃப் லீனியர் மாஸ் டென்சிட்டி மியூ படி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு டிஎம் பை டிஎல் அப்படின்னு வரும். ஸோ ஆக்சுவலி லீனியர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போ நார்மலாக நமக்கு டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்னென்னு தெரியும், மாஸ் பை வால்யூம் அப்படின்றது தெரியுமா. ஸோ ஹியர் லீனியர் டென்சிட்டினா நம்ம மியூன்னு யூஸ் பண்ணுவோம், மாஸுக்கு பதிலாக டிஎம்னு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து வால்யூம்னு வராது, லீனியர்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லென்த்துக்கு தான் வரும். சரியா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு லென்த்துன்னு வரதுனால நம்ம வந்து டிஎல் அப்படின்றத போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா எனக்கு டிஎல் போயிடுது. அப்போ டிஎம் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ டிஎல் அப்படின்னு வருதா. ஓகே, ஸோ த எலமெண்டல் ஸ்ட்ரிங் ஏபி ஹேஸ் அ கர்வேச்சர் வித் லுக் லைக் அன் ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள் வித் த சென்டர் ரோ அண்ட் ரேடியஸ் ஆர் அண்ட் ஆர்க் சப்செண்டிங் அண்ட் ஆங்கிள் தீட்டா அட் தி ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த எலமெண்டல் லென்த் ஏபி இருக்கு இல்லையா, ஸோ இந்த எலமெண்டல் லென்த் வந்து ஏபி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்க் மாதிரி இருக்கா. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆர்க் மாதிரி இருக்குது, அதோட சென்டர் வந்து ஓன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆர்க்கோட சென்டர் வந்து ஓன்னு சொல்லலாம். ஸோ அதனோட ரேடியஸ் வந்து ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனோட ரேடியஸ் வந்து ஆறுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆர்க் வந்து ஒரு ஆங்கிளை வந்து சப்சென்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆங்கிளை வந்து தீட்டான்னு சொல்கிறாங்க. பேசிக்காக இது ஃபுல்லாக வந்து தீட்டான்னு வந்திருக்கும். அதை நம்ம வந்து பாதியாக பிரிக்கும் போது இந்த இடத்துல வந்து தீட்டா பை 2, இந்த இடத்துல வந்து தீட்டா பை 2 அப்படின்றது வந்திருக்குமா. ஓகே, அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க, the angle theta can be written in terms of arc length and radius. ஸோ angle thetaவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா arc length divided by radius அப்படின்ற மாதிரி இந்த டேர்மில் எழுதலாம். theta is equal to dl divided by r. இப்போ dl அப்படிங்கிறது the small length. ஓகேவா? dl divided by radius அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the centripetal acceleration எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் தி சென்டரில் தான் இருக்குது. கரெக்டாக? எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் தி சென்டராக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி சென்டராக இருக்கிறதுனால we are going to consider the centripetal acceleration which is supplied by the tension is given in the string. ஸோ centripetal acceleration வந்து ஃபார்முலா என்னது, v²/r தானே. நார்மலாகவே நம்ம centripetal acceleration ஃபார்முலா வந்து v²/r வரும். இப்போ சென்டிபெட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு வந்திருக்கும். அப்போ சென்டிபெட்டல் ஃபோர்ஸ்னால் லைக் சென்டிபெட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு
m இன்ட்டு சென்டிபெட்டல் ஆக்சலரேஷன் வந்திருக்கும். ஸோ இந்த சென்டிபெட்டல் ஆக்சலரேஷனோட வேல்யூ இதுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாஸ் வந்து சின்ன மாஸ் தான். ஸோ அதனால் வந்து நான் dm அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரியா, நான் ஒன்றுமே பண்ணலை இது வரைக்கும். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லீனியர் மாஸ் டென்சிட்டி எடுத்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு dl/rன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது சென்டிபெட்டல் ஆக்சலரேஷன், அதுக்கப்புறம் சென்டிபெட்டல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த dm இருக்குல்ல, இதில் வந்து நான் இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். dl சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ விச் ரெஃபர்ஸ் டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா dm இன்ட்டு v²/rன்னு வரும். இந்த இடத்துல dmக்கு பதிலாக என்ன சொல்லலாம், dl அப்படின்னு கொடுக்கலாமா? ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, dlன்னு போட்டிருக்காங்க. இங்கே v²/r வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது tension T acts along the tangent to the elemental length of the string at A and B since the arc length is very small. இப்போ வந்து இங்கே வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி எனக்கு வந்து வேவ்ஸ் போகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துலையும் ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும், இந்த இடத்துலையும் ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகிருக்கு. சின்ஸ் த ஆர்க் லென்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால, இந்த ஆர்க் லென்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வேரியேஷன் இந்த டென்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அதை வந்து நம்ம வந்து லைக் அந்த டென்ஷன் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ரொம்ப சின்னதுக்கு வந்து நம்ம ரொம்ப மைன்யூட்டாலாம் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாரிசான்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனன்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த தீட்டாவோட வேல்யூஸ் எல்லாமே தெரியணும் கரெக்டாக. இப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வரைகிறோம். ஸோ இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் இருக்குது, இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் இருக்குது. ஸோ இது θ/2னா இதுவும் θ/2 தானே இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது இங்கே வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே வந்து ஒரு லைன் இருக்குது, இங்கே வந்து ஒரு பேரல் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி வரைகிறேன் அப்படின்னா இங்கே θ/2 இருந்தால் இங்கேயும் θ/2 தானே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்து θ/2ன்னு வருது. ஓகேவா, அடுத்தது இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்து உங்களுக்கு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன். டென்ஷன் வந்து இப்படி ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும், இப்படி வந்து ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த டென்ஷன் வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக பிரியும் போது உங்களுக்கு ஆக்சுவலி இப்படி ஒரு காம்போனண்ட்டாகவும் இப்படி ஒரு காம்போனண்ட்டாகவும் பிரியும். இந்த டென்ஷன் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு காம்போனண்ட்டாகவும் இப்படி ஒரு காம்போனண்ட்டாகவும் பிரியும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு θ/2ன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு பேசிக்காக என்ன தெரியும் அப்படின்னா இந்த ஒன்று இது இருக்கு இல்லையா, இதுவும் டென்ஷனும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இப்போ ஹியர் θ/2னா இந்த வேல்யூ என்ன ஆகும், 90 - θ/2ன்னு வரும். சரி, ஓகே, இது 90 - θ/2ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் வந்து 90ஆக இருக்கும். அப்போ இது வந்து 90 - θ/2னா அப்போ இது என்னவாயிடும், θ/2ன்னு ஆகிடும். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இதில் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட ஸ்மால் லென்த்தை எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சென்டர் வந்து ஓன்னு எடுத்துகிட்டு லைக் எனக்கு ஒரு ஆர்க் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு எனக்கு என்ன ஆகும், திஸ் இஸ் θ/2 அண்ட் திஸ் இஸ் θ/2ன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகுது, இங்கே வந்து ஒரு டென்ஷன், அது வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு காம்போனண்ட், இங்கே ஒரு காம்போனண்ட், இங்கே ஒரு காம்போனண்ட், இங்கே ஒரு காம்போனண்ட் ஆக்ட் ஆகும். இப்போது இங்கே வந்து θ/2ன்னு இருக்கிறதுனால ஹியர் θ/2ன்னு இருக்கிறதுனால இங்கே வந்து θ/2ன்னு இருக்குது. அடுத்தது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இது ரெண்டும் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் 90 - θ/2ன்னு வரும். ஓகே, ஸோ அதனால் இப்போ இது வந்து 90 - θ/2ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 90 - θ/2. அப்போ உங்களுக்கு இது ரெண்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இது 90 - θ/2னா இது வந்து ஆப்வியஸ்லி θ/2ன்னு வந்திருக்கும். சரியா, ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை வந்து பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த டென்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து θ/2ன்னு கொண்டு வந்திருக்கோம்ல. ஸோ இப்போது இந்த காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம்ல, ஆக்சுவலி இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்த காஸ் தீட்டான்னு பிரியுதுல, அதை வந்து ஹாரிசான்டல் காம்பனண்ட், சைன் தீட்டான்னு பிரிகிறது வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். பிகாஸ் இது வந்து வெர்டிக்கலாக தானே இருக்குது, இது ஹாரிசான்டலாக இருக்குது. ஓகே, எதில் ஒரு சில கன்ஃபியூஷன் வரும், எங்கேப்பா காஸ் தீட்டா போடணும், எங்கே சைன் தீட்டா போடணும்னா சிம்பிளான ஒரு ட்ரிக் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த டென்ஷன் கூட எந்த ஒரு தீட்டா இருக்கோ அது வந்து எதை டச் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து காசுன்னு வரும்.
ஓகேவா. எது வந்து டச் ஆகலை, இப்போ இந்த டென்ஷன் கூட இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து இங்கே வந்து ஆங்கிளே இல்லைல்ல, அப்போ அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னென்னு எடுப்போம் அப்படின்னா டி சைன் தீட்டா பை 2ன்னு எடுப்போம். இதை வந்து டி காஸ் தீட்டா பை 2ன்னு எடுப்போம். இங்கேயும் பாருங்கள் இந்த டென்ஷன் இருக்குது, இதுக்கு இங்கே தான் நம்ம வந்து லைக் ஆங்கிளாக கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல தான் தீட்டா பை 2ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஹாரிசான்டல் காம்பனண்ட் தான் நம்ம டி காஸ் தீட்டா பை 2ன்னு எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து இது வந்து இல்லவே இல்லைல்ல, இந்த இடத்துல வந்து தீட்டா பை 2 இல்லைல்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டி சைன் தீட்டா பை 2ன்னு எடுக்கிறோம். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹாரிசான்டல் காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டுன்னு பிரிக்கும் போது ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் ஏபி வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூடாக இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அதனால் அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஹியர் இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது சின்ஸ் த எலமெண்டல் ஆர்க் லென்த் ஏபி இஸ் டேக்கன் டு பி வெரி ஸ்மால், நம்ம வந்து இந்த ஆர்க் லென்த் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்ததுனால vertical components at A and B appears to have a vertical towards the center of the arc, hence they add up the net radial force FR is. ஆக்சுவலி என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்க் லென்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால vertical component at A and B நமக்கு இருக்கிறது வந்து இந்த vertical component மட்டும் தான் இருக்குதுன்னு பார்த்தோம் டென்ஷன். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஹன்ஸ் தே ஆட் டுகெதர். அப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இப்போது இது ரெண்டே கேன்சல் ஆகிடுச்சு, டி காஸ் தீட்டா பை 2 டி காஸ் தீட்டா பை 2ன்னு சொல்லிட்டு. அப்போ இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லைக் இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த டோட்டல் எஃப். ஓகே. So FR is equal to, that is radial force, FR is equal to T sin theta by 2 plus T sin theta by 2 வரும். FR is equal to T sin theta by 2 plus T sin theta by 2 which is equal to 2T sin theta by 2 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே. Since the amplitude of the wave is very small when it is compared with the length of the string, இப்போது இந்த ஆம்ப்ளிடியூட்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து சைன் தீட்டா பை 2 அப்படின்றத எடுக்காமல் நம்ம வந்து வெறும் தீட்டா பை 2ன்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஹியர் சைன் தீட்டா பை 2 வந்து கெட் கன்வெர்ட்ஸ் டு வெறும் தீட்டா பை 2வாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிட்டு எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு டி தீட்டான்றது மட்டும் வந்திருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து தீட்டாவோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வச்சோம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎல் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் தீட்டாக்கு பதிலாக அதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன ஆகும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிஎல் பை ஆர்னு வருமா. அப்போ எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு தீட்டாக்கு பதிலாக டிஎல் பை ஆர்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு வந்து நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண போகிறேன் டு த எலிமெண்டல் ஸ்ட்ரிங் இந்த ரேடியல் டைரக்ஷனுக்கு அண்டர் ஈக்குலிபிரியம். அப்போ த ரேடியல் காம்பனண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சென்டிபிட்டல் ஃபோர்ஸாக இருக்கும். இந்த ரேடியல் காம்பனண்ட் வந்து இந்த ரேடியல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சென்டிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபோர்ஸ் டிடிஎல் பை ஆர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு நம்ம முன்னாடி என்ன எடுத்தோம் அப்படின்னா நம்ம சென்டிபிட்டலுக்கான ஒரு ஃபோர்ஸை வச்சு நம்ம இதை எடுத்தோம், மியூ ஸ்கொயர் வி டிஎல் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஆக்சுவலி இது வந்து சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் தானே, சென்டிபிட்டல் ஃபோர்ஸை நம்ம இந்த மாதிரி எடுத்தோம். இந்த டிஎம்முக்கு வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம், மியூ டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். கரெக்டாக. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டிடிஎல் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ வி ஸ்கொயர் பை டிஎல் பை ஆர்னு வருமா. ஓகே. இப்போ டிஎல் பை ஆர் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல என்ன ஆகும் உங்களுக்கு, டி டிவைடட் பை மியூ இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ ரெண்டு இடத்துக்குமே ரூட் எடுங்க. ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி ரூட் ஆஃப் டி பை மியூ இஸ் ஈக்குவல் டு விங்கிறது வந்திருக்கும். ஸோ எனக்கு கிடச்சிருச்சு. நான் அந்த ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் லைக் மேலே போயிட்டு கீழே வருது இல்லையா, அந்த வேவ்ஸோட வெலாசிட்டி என்னால் கண்டுபிடிச்சிட்டேன். வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி பை மியூ. ஸோ இந்த அப்சர்வேஷனில் பார்த்தாலே தெரியுது இந்த வெலாசிட்டி வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனாக இருக்குது, டென்ஷன் நம்ம எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கணும், லைக் மேலேருந்து கீழே எவ்வளோ ஃபோர்ஸாக இது பண்ணுறோம் அதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனாக இருக்குது. டைரக்ட்லி ப்ரப்போர்ஷன் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷன் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த லீனியர் மாஸ் டென்சிட்டி. that is inversely proportion to the square root of the மியூங்கிறது என்னது, லீனியர் மாஸ் டென்சிட்டி நம்ம ஸ்டார்டிங்லேயே எடுத்தோம்ல அது. அதுக்கப்புறம் இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த ஷேப் ஆஃப் த வேவ்ஸ். ஸோ இந்த வேவ்ஸோட ஷேப்புக்கு வந்து அந்த வெலாசிட்டி வந்து அந்த வேவ்ஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எதுவுமே வரல அந்த ஃபார்முலாவில். ஸோ அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. லைக் குட்டியாக இருந்தாலும் சரி, அந்த வேவ்ஸ் வந்து பெருசாக இருந்தாலும் சரி, இந்த ஷேப்பை பொறுத்து எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.
ஸோ இந்த டெரிவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய டெரிவேஷன் மாதிரி இருக்கும். பட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணோம், இந்த மாதிரி லீனியர் டென்சிட்டி கன்சிடர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தீட்டாவோட வேல்யூ கன்சிடர் பண்ணிட்டோம். அப்புறம் சென்டிபிட்டல் ஆக்சிலரேஷன், சென்டிபிட்டல் ஃபோர்ஸு. ஸோ இந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸில் வந்து இதை வேல்யூவை கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. அடுத்தது வந்து டென்ஷன் வந்துச்சு. ஹாரிசான்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட்டுன்னு எடுத்து அந்த ஹாரிசான்டல் காம்பனண்ட் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ வெர்டிக்கல் காம்பனண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு எஃப்னு சொல்லியிருந்தோம். sin θ/2க்கு பதிலாக θ/2ன்னு போட்டுக்கோங்கன்னு சொல்லி கடைசியில் வந்து t தீட்டான்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன செஞ்சோம், சேம் லைக் அந்த தீட்டாக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து எஃபோட வேல்யூவில் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஆஃப்டர் தட் நம்ம ஏற்கனவே வந்து சென்டிபிட்டல் ஃபோர்ஸ்னு ஒன்று கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ TdL/R இஸ் ஈக்குவல் டு சென்டிபிட்டல் ஃபோர்ஸ்னு வரும். ஸோ அதிலிருந்து நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் த ட்ராவலிங் பல்ஸ் இந்த ஃபிகர். லீனியர் மாஸ் டென்சிட்டி வந்து 0.25 kg/-1 கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட் த டைம் டேக்கன் ஃபார் த ட்ராவலிங் பல்ஸ் டு கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 cm அந்த ஸ்ட்ரிங்கை கவர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் டேக்கன் தான் என்னென்னு கேட்குறாங்க. இதோட மாஸ் வந்து 12 kgன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the tension in the string T is equal to mg equal to, ஃபஸ்ட்டு நம்ம டென்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். டென்ஷனோட ஃபார்முலா என்னது, m into g, மாஸ் இன்ட்டு கிராவிட்டின்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல மாஸ் வந்து 1.2 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1.2 kg இன்ட்டு கிராவிட்டினா வந்து 9.8ன்னு வரும். ஸோ அது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 11.76 நியூட்டன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். சரி, ஓகே. இந்த மாஸ் பர் யூனிட் லென்த் மியூ இஸ் ஈக்குவல் டு, அவங்க வந்து நம்ம லீனியர் டென்சிட்டி அப்படின்னா லீனியர் மாஸ் டென்சிட்டின்னு நம்ம அப்படி தானே எடுப்போம். ஸோ லீனியர் மாஸ் டென்சிட்டியோட வேல்யூவை எடுத்துட்டாங்க. இப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, v is equal to root of T/μ. ஸோ வேல்யூஸ் போட்டுட்டு ரூட் ஆஃப் லைக் இந்த இடத்துல ரூட் ஆஃப் டீயோட வேல்யூ என்னது, திஸ் வேல்யூ டிவைடட் பை மியூனா இந்த வேல்யூ வந்திருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இன்ட்டு 100 அப்படின்னு பண்ணிக்கலாமா. ஸோ பண்ணும்போது எனக்கு 1176 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ரூட் இருக்குது. ஓகேவா, ரூட்டுக்குள்ளேருந்து 25 வெளியில் வந்துச்சுன்னா வெறும் 5ன்னு மட்டும் வரும். இந்த இடத்துல 1176 அப்படின்றது இருக்குது. அதை ரூட்டுக்குள்ளேருந்து வெளில எடுத்துக்கலாமா. ஸோ 1176ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 3 3 9 வரும். பேலன்ஸ் 2ன்னு வந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நான் ஒரு 7 வந்து கீழே ரெண்டு நம்பர் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கே வந்து இன்ட்டு 2ன்னு பண்ணோம். தென் ஹியர் இட் பிகம்ஸ் 6ன்னு வரும். ஸோ ஐ ஜஸ்ட் நான் 6 4s are 16 1 6 4s are 24 25 256ன்றது வருது. ஓகே, ஸோ அதனால் நான் 4ன்னு போட்டு இது வந்து 256 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஹியர் 20ன்னு வரும். அதுக்கப்புறம் நான் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், டபுள் ஜீரோஸ் கொண்டுட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், 6 இந்த இடத்துல இன்ட்டு 2ன்னு சொல்லும்போது 4 2s are 8ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து 683 into 3ன்னு பண்ணும்போது 3 3s are 9 8 3s are 24 2 6 3s are 18 2049ன்னு வந்தது. அதனால் 682 into 2ன்னு பண்ணிக்கிறேன். ஸோ 2 2s are 4ன்னு வரும். அடுத்தது 8 2s are 16ன்னு வரும். 1 6 2s are 12 13ன்னு வந்திருக்கும். ஸோ 1364. ஓகே, 1364 இந்த இடத்துல 2 போட்டுக்கிறேன், இங்கே வந்து 2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இன்னும் நான் பண்ணும்போது 10 ஹியர் 9 1ன்னு வரும். ஸோ 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6ன்னு வரும். ஸோ இன்னும் ஒரு நான் 2 zeros இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா 684ன்றது வந்திருக்கும். ஓகே, ஸோ 6844ன்றதை இன்க்ளூட் பண்ணேன்னா 16 1 4 4s are 16 17 1 8 4s are 32 33 3 6 4s are 24 25 26 27 27 இது வந்து ரொம்ப கம்மியாக வருதில்ல. ஸோ அதனால் நான் வந்து 684 போட்டுக்கிறேன். ஸோ 7 7s are 49 4 7 4s are 28 32 3. ஸோ 7 7s are 49 7 8s are 56 57 58 59. ஸோ 5 ஹியர் 6 7s are 42 47 வருது. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது. மோஸ்ட்லி இது கிட்ட வருதில்ல. ஸோ அதனால் வந்து நம்ம 6 8 4 9ன்னு போட்டுக்கலாம்.
9 9s are 81, 8. 9 4s are 36. Here it is 36 na 46 minus 2 44 னு வரும். அடுத்தது 8 9s are 72, 76, 7. 6 9s are 54, 55, 54. ஸோ 61641 வருது. ஸோ இதில் வந்து 9 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 61641. ஸோ 9 மட்டும் நம்ம இங்கே எழுதிக்கிட்டால் போதும். ஓகே. ஸோ அப்போ இதிலேருந்து நீங்கள் ரூட்லேருந்து எடுக்கும்போது 34.29 வருது டிவைடட் பை 5. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன் 34.29 டிவைடட் பை 5ன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும், 13 வரும். தட் மீன்ஸ் 6ன்னு வந்திருக்கும். ஸோ 4ன்னு வரும். இங்கே 2 நான் கீழே இருக்கும்போது நான் ஒரு பாயிண்ட் வச்சுப்பேன். அடுத்தது 40ன்றது வந்திருக்கும், 8 வந்திருக்கும். ஸோ இங்கே 2ன்னு வந்துடும். 29 which is 25. 25னா அதோட வேல்யூ வந்து 5ன்னு வரும். ஹியர் 40. ஸோ 40னா அதோட வேல்யூ வந்து 8ன்னு வந்திருக்கும். ஸோ 6.8. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 6.8 மீட்டர் பர் செகண்டுன்னு மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. பட் அவங்க கேட்குறது வந்து டைம் டேக்கன் தான் கேட்குறாங்க. டைம் டேக்கனோட ஃபார்முலா எனக்கு என்னென்னு தெரியும். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், அதாவது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு வருமா. இப்போ இதிலேருந்து நம்ம டைமோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டைம் இஸ் ஈக்குவல் டு டி பை வின்னு வந்திருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க எனக்கு, 30 சென்டிமீட்டர் சொல்லிவிட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 30 சென்டிமீட்டர் போடும்போது 30 × 10⁻⁻²ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா வெலாசிட்டி வந்து நம்ம மீட்டரில் தான் சொல்கிறோம். அதனால் வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸையும் வந்து மீட்டரில் தான் சொல்லணும். ஓகேவா. ஸோ அதனால் 30 × 10⁻²டிவைடட் பை 6.8. நீங்கள் வந்து லைக் இது ரெண்டுத்தையுமே வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.044 செகண்டுன்னு வரும். அதுக்கு பிறகு நீங்கள் இது இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா லைக் இந்த பாயிண்ட் தள்ளி 3 இது கொண்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து மில்லி செகண்டுன்னு எழுதிடுவீங்க. ஸோ எம் அப்படிங்கிறது வந்து மில்லி செகண்டை ரெஃபர் பண்ணுதுன்னு வரும். ஸோ 44 மில்லி செகண்ட்ஸில் அது வந்து லைக் 30 சென்டிமீட்டருக்கு நகர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.